Hi, welcome to Pavi Healthy Perspective channel. நான் முன்னாடியெல்லாம் நிறைய அன்ஹெல்த்தி ஹெல்த்தின்லாம் பார்க்காம நிறைய ஃபுட் அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மைதா நம்ம டெய்லி இன்டேக்கில் எவ்வளோ எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி நம்ம நிறைய ஃபுட்டில் மைதா ஆட் பண்ணியிருக்கு. ஸோ பிஸ்கெட்டு, ஸ்நாக்ஸ், நிறைய ஸ்நாக்ஸில் அண்ட் ப்ரெட்டு, பீட்சா இது எல்லாமே மைதா தான் அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளுக்கே தெரியாமல் வித்தவுட் ஈவன் ரியலைசிங் நம்ம நிறைய மைதா ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அது தெரியாமல் நம்ம எடுத்துக்கிறோன்றது அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு. ஸோ மைதா சாப்பிட்றதுனால நம்ம பாடிக்கு எவ்வளோ கெட்டது அண்ட் அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் நான் என்ன சூஸ் பண்ணுன்றதை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மைதா கெட்டதுன்றது மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் நான் பெருசாக கண்டுக்கல. நான் என் பாட்டுக்கு எனக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு அப்படி இருந்தேன். நிறைய பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். பட் நான் ப்ரெக்னென்சி அப்போ டாக்டர் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி மைதா அண்ட் சுகர் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இது டாக்டர் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்படி சர்ச் பண்ணும்போது எனக்கு ஒன்று ஹானஸ்டாக ஃபீல் ஆச்சு. என்ன இது, நம்ம எல்லா ஒரு சாப்பிட்ற இன்டேக்லையுமே மைதா அதிகமாக இருக்குது, மைதா கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு பிஸ்கெட், அப்புறம் ஸ்நாக்ஸு, பஃப்ஸு, பீட்சா இதெல்லாமே மைதா அதிகமாக இருக்கிறது தான் நம்ம டெய்லியும் சாப்பிடுவோம். ஸோ பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் மோஸ்ட்லி மைதா தான் இருக்குன்றதே எனக்கு அப்போ தான் தோணுச்சு. நம்மளுக்கே தெரியாமல் நம்ம மைதா அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்திருக்கோன்றது ரொம்ப பேடாக ஃபீல் ஆச்சு. ஸோ ப்ரெக்னென்சி டைமில் டாக்டர் இப்படி அட்வைஸ் பண்ணப்போ நான் சரி இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அவாய்ட் மட்டும் பண்ண முடியாது, ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண டிசைட் பண்ணேன். பட் கிரேவிங்ஸ்க்கு என்ன பண்ண முடியும்? கிரேவிங்ஸ் ஆனால் நம்மளுக்கு பேக்கரி ஐட்டம்ஸ் தானே ஞாபகம் வரும். ஆல்டர்னேட்டிவ்னா நம்ம மைதா தானே சேர்க்கக்கூடாது. ஸோ மைதால செஞ்ச ப்ராடக்ட்ஸ் நம்மளே செய்யலாம், அந்த ஸ்நாக்ஸை நம்மளே செய்யலாம், ஒரு ஹெல்த்தி வேல செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா பண்ணி என்னோட ப்ரெக்னென்சி டைமில் நான் ஹெல்த்தியாக எப்படி பீட்சா செய்யறது, பிஸ்கெட் செய்யறது, கேக் செய்யறது, இந்த மாதிரி மைதா யூஸ் பண்ணாமல் சுகர் யூஸ் பண்ணாமல் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஐஸ்கிரீம்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா பேக்கரி ஐட்டம்ஸுமே நான் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ எல்லாமே நம்மளால செய்ய முடியுது மைதா இல்லாமலே, அதை விட பெட்டர் டேஸ்ட்ல. ஸோ இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு பேக்கரி ஐட்டம் சாப்பிடணுன்னே தோன்றதில்ல. எனக்கு தோணுச்சா ஒரு ½ an hour ஸ்பெண்ட் பண்ணால் எல்லா பேக்கரி ஐட்டம்ஸுமே நம்ம செய்யலாம். வீட்டிலேயே அன்ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டிலேயே ஹெல்த்தியாகவே செஞ்சு சாப்பிடலாமே. நம்ம ஏன் இப்படி ஒரு பேக்கரி ஐட்டம்ஸை நம்மையே டிபெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. பேக்கரி ஐட்டம்ஸை டிபெண்ட் பண்ணாமல் நானே செஞ்சு ஹெல்த்தியாகவே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நிம்மதி இருந்துச்சு. அண்ட் பேக்கரி ஐட்டம் சாப்பிடணுன்ற ஒரு அடிக்ஷனே எனக்கு போயிடுச்சு ஆக்சுவலி. ஆனால் நிஜமாவே பீட்சா மைதாவில் செஞ்ச பீட்சாவை விட வீட்டில் செஞ்ச கோதுமையில் செஞ்ச பீட்சா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. ஏன் அதை யூஸ் பண்ணாமல் கடையிலலாம் மைதா யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரியல. மேபி அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும், ப்ரைஸ் வைஸ் ஏதாவது ரீசன் இருக்கலாம். பட் இதையும் ஒரு ரெசிபியாகவே அவங்க ஆட் பண்ணிக்கலாமே, ஏன் மைதா மட்டும் செய்கிறாங்க அப்படின்னு தான் தோணுது. பிகாஸ் அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கோதுமையில் செய்கிறது. ஷாப்பில் விற்கிறத நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நம்ம சாப்பிட்றத நம்ம சூஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ ஹெல்த்தியாகவே நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி மைதாவை கம்ப்ளீட்டாகவே நான் அவாய்ட் பண்ணியாச்சு. நான் மைதாவை வாங்குறதே இல்லை. பட் அக்கேஷ்னலி நம்மளுக்கு வெளியே எங்கன்னா போகணும்னா இந்த நான் இதெல்லாம் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அக்கேஷ்னலி லைக் 3 months once சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுவும் ஹார்ம்ஃபுல்லாக என்னன்னு எனக்கு தெரியாது. பட் 3 months onceன்றது ஓகே அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த மந்த்லி வீக்லி எல்லாம் சாப்பிட்றதெல்லாம் நான் கண்டிப்பாக விட்டுட்டேன். எனக்கு அது மேலே ஒரு கிரேவிங்ஸே இல்லை, அது மேலே ஒரு அடிக்ஷனும் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. பிகாஸ் வீட்டிலையே செஞ்சு ஹெல்த்தியாகவே சாப்பிட்றதுனால. பிகாஸ் மைதா ப்ராடக்ட்ஸ் தான் மைதாவில் செஞ்ச ப்ரெட்டு தான் நல்லாயிருக்கும், மைதாவில் செஞ்ச கேக் தான் நல்லா வரும், சாஃப்டாக வரும்ன்றதெல்லாம் உண்மையே இல்லை. நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால தான் அவங்க மைதா யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் நான் கோதுமையில் வேற ரவாலெல்லாம் செஞ்சாலுமே, ராகி இதெல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சாலுமே எவ்வளோ சாஃப்டாக வருது. இது ஏன் அப்படி மைண்டெல்லாம் மாற்றி வச்சுருக்காங்கன்னு எனக்கே தெரியல. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம்.
வச்சலாம். அதுக்கப்புறம் எனக்கு பேபி பிறந்ததுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, இப்போ பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் கொடுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணேன். பிகாஸ் நானே செய்ய ஆரம்பிச்சிட்டேன்ல, அது என்ன கொஞ்ச நேரம் தானே, ஒரு 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் செய்யலாம்ல. ஸோ நானே செஞ்சுக்கலாம், நானே செஞ்சு கொடுக்கலான்னு நான் டிசைட் பண்ணிவிட்டு, பேபிக்கு வந்து மைதா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும், அவனுக்கு மைதாவே கொடுக்கக்கூடாது. அண்ட் அவன் வளர்ந்ததுக்கப்புறம் நான் ஏன் அவனுக்கு மைதா கொடுக்கலன்றதை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். அப்போ அவன் டிசைட் பண்ணிக்கிட்டோம் அவன் மைதாவில் செஞ்ச ஃபுட் சாப்பிடணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. பிகாஸ் நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலே நம்ம குழந்தைங்க கண்டிப்பாக அவங்களுக்கு எது கரெக்ட் அண்ட் எது ராங்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாவே அவங்க அதை கரெக்டாக தான் சூஸ் பண்ணுவாங்கன்றது தான் என்னோட மைண்ட் செட். மைதா கெட்டது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது என்ன கெட்டது அப்படின்னா, அதில் கம்ப்ளீட்டாகவே ஃபைபர் இருக்காதான் அண்ட் நியூட்ரிஷனும் எதுவுமே இருக்காதான். எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு கடைசியா ஒண்ணுமே இல்லாத ஒரு எம்டி கேலரிஸ், வெறும் கேலரிஸ் மட்டுமே இருக்கிற ஒரு கண்டென்ட் தான் மைதா. மைதா சாப்பிட்றதுனால சடனா சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுமா அண்ட் வெயிட் கெயின் ஆகும், புவர் டைஜஷன் அண்ட் தென் எனர்ஜி லாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த நியூட்ரிஷனுமே இல்லாத ஒரு கண்டென்ட் தான் மைதா. ஸோ அதை நம்ம இன்டேக் பண்ணுறதுமே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இன்டேக் பண்ணால் நம்ம வெயிட் கெயின் ஆகுது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக நோ தான். ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடாமல் எனக்கு 15 kgs குறைச்சிட்டேன். மீன்ஸ் அதுவாகவே குறைஞ்சிருச்சு, எனக்கே தெரியல. மீன்ஸ் ஐ நாட் புட் எனி எஃபர்ட் பிகாஸ் எனக்கு பேபி பார்த்துக்கிறது அந்த மாதிரியே நான் இருந்துட்டேன். பட் எனக்கே தெரியாமல் 15 kgs ரெடியூஸ் ஆகிருக்கேன். பிகாஸ் நான் பேக்கரி ஐட்டம்ஸே சாப்பிட்டதுனால எனக்கு அந்த மைதா சுகர் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணாததால மேபி அதுவாகவே தானாகவே நேச்சுரலாகவே ரெடியூஸ் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் வெயிட் லாஸ்க்காக எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடாமையே எனக்கு 15 kgs ரெடியூஸ் ஆச்சுன்றது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. திஸ் இஸ் ஹவு நான் மைதாக்கான ஆல்டர்னேட்டிவ் சூஸ் பண்ணது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு ஆல்டர்னேட்டிவை சூஸ் பண்ணிக்கோங்க, ஹெல்த்தி வே லைஃப் ஸ்டைலை சூஸ் பண்ணிக்கோங்கன்றதை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ டேக் கேர், see you on another video. Until then, bye.